போற்றி போற்றி. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெருமசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து கௌதம், நம்ம நல்லா ஏமாந்துட்டோம். இந்த மோசக்காரர்கிட்ட நம்ம மோசம் போயிட்டோம்டா. ஏய், எந்த நேரத்துல என்ன உளறிட்டு இருக்க? இல்ல, ஐயோ உளறலங்க, உண்மையதாங்க சொல்றோம். இவ பக்ரீன் காரியம் இல்ல, பணக்காரியும் இல்ல, எல்லாமே பொய்யுங்க. இவளோட சேர்ந்துகிட்டு இந்த செவந்தியும் நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்க. செவந்தி, என்னங்க இதெல்லாம்? என்ன இவ உளறா? முதல்ல நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க சார். வேற வழி இல்ல சார், அதான் நான் மறைச்சிட்டேன். உங்க பையன் மிகப்பெரிய பிளே பாய் சார். பல பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாடி இருக்கான். அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுதான் இந்த சிந்துவும். ஆனா மத்த பொண்ணுங்க மாதிரி மனசொடிஞ்சு போகாம தைரியமா தன்னுடைய உரிமையை வாங்க போராட அவ தயாரா இருந்தா. அதனாலதான் சார் என்னால முடிஞ்ச உதவி அவளுக்கு செஞ்சேன். சிந்து, இனிமேலும் நீ நிக்கிதாவா இருக்க தேவையில்ல. உன்னோட உண்மையான முகத்தை காட்டு. இவளதான் சாக்குல கட்டி ஏரிக்குள்ள போட்டுட்டோமே. இவ இப்படி உயிரோட வந்தா? செவந்தி, என்னங்க என்னங்க இதெல்லாம்? உங்களை நான் எந்த அளவுக்கு நம்புறேன்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அவங்க மேல எந்த தப்பும் இல்ல சார். சொல்ல வேண்டியதை நான் தெளிவா சொல்லிடுறேன். திக்கு தெரியாம இருந்தப்போ எனக்கு தங்க இடம் கொடுத்து தைரியம் கொடுத்தது செவந்தினா. நல்ல வேலை கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து எனக்கான அங்கீகாரத்தை கொடுத்தவருனா அது நீங்க தான். உங்ககிட்ட கூட சொல்லாம மறைச்சதுக்கு காரணம் நான் தான் சார். என்ன நீங்க தான் சார் மன்னிக்கணும். என்ன ஒருத்தன் கெடுத்துட்டான்னு சொன்னதுக்கு அவனெல்லாம் பார்த்த இடத்துல சுட்டு கொன்னுடுவேன்னு சொன்னீங்கல்ல, அது வேற யாரும் இல்ல சார், உங்க பையன் தான் சார். இவளதான் 5 கோடி கேட்டு மிரட்டினான்னு கௌதம் இவளை கொண்டுட்டு தான் சொன்னானே. அப்புறம் எப்படி இவ வந்தா? என்ன சொல்ற? வாழ்க்கையை நாசம் பண்ணது இந்த ஊதாரி பயலா? இவனை எல்லாம் ஏங்க, என்னங்க நீங்க? அவதான் ஏதோ கதை சொல்றானா, அதை கேட்டுக்கிட்டு நீங்க நம்ம பையன் மேல கோவப்படுறீங்க.
இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் பணக்கார பையனா பார்க்க வேண்டியது, அவனை தன் வலையில சிக்க வச்சு அப்புறம் இந்த மாதிரி டிராமா பண்ணி பணம் புடுங்க பாக்குறதா இவங்களோட வேலையே. இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிசினஸா போச்சு. ஆமா, சித்தி சொல்றது சரிதான். சித்தப்பா, இவ பேச்செல்லாம் நம்பாதீங்க. இவ ஏற்கனவே என் புருஷனுக்கு பொண்டாட்டியா நடிச்சவ. இப்ப மட்டும் இந்த மாதிரி நடிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? ஏண்டி, எதை வச்சு என் தம்பி உன்னை ஏமாத்தினான்னு சொல்ற? என் வயித்துல வளர குழந்தைய வச்சுதான். அப்பா நீங்க எதுவும் நம்பாதீங்க. ஏய், என்ன உளற? நீ எங்கேயோ போய் ஏமாத்திட்டு ஏமால பண்ணி போறியா? அவ்வளவுதான் உன்னை. தப்பு செஞ்சா உன்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு இதே டயலாக பேசுவீங்க? ஒழுங்கு மரியாதையா எல்லா உண்மையும் உன் வாயாலே நீ சொல்றியா, இல்ல ஆதாரத்தோட எல்லா உண்மையும் நான் சொல்லட்டுமா? ஏய் செவந்தி, என் தம்பி மேல கை வைக்கிறதுக்கு நீ யாரடி? ஏதாவது ஒரு ஃபோர்ஜரி பண்ணி ஆதாரத்தை ஏற்பாடு பண்ணி வச்சுட்டா அது உண்மையாயிடுமா? வேணும், நல்லா வேணும். போடுங்க. ஜெய், எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லுடா, சொல்றா. சொல்லுடா. ஆமா, நான் தான் சிந்துவை ஏமாத்தினேன். என் லைஃப்ல எத்தனையோ பொண்ணுங்களோட பழகி இருக்கேன், நிறைய சுத்தி இருக்கேன். அதே மாதிரி தான் நான் சிந்து கூட பழகினேன். ஆனா இந்த அளவுக்கு வந்து நிப்பான்னு எனக்கு தெரியாது. கேவலமான ஒரு தப்பு பண்ணிட்டு ஆமா நான் தான் பண்ணேன்னு எப்படி உன்னால தெனாவட்டா சொல்ல முடியுது? இதுக்கு மேல பேசுனது போய் பையனடி வளர்த்து வச்சிருக்க, ஒரு பொம்பளை பொறுக்கி பெத்து வளர்த்து வச்சிருக்க. அவனுக்காக நீ சிபாரிசு